கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आपको आशीष இன்றைக்கும் கூட நாம் தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். आज भी हम प्रभु के सामर्थ वचन को प्रार्थना करेंगे. இயேசுவானவர் பிசாசினால் சோதிக்கப்படும் போது यीशु मसीह जब परीक्षा लिया गया था शैतान के द्वारा, அவருடைய வெற்றிக்கு அடையாளமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். और उसके जय के सिलसिले में वो कुछ बातों को कहता है. அதை குறித்து நாம் தியானிக்க उसके போகிறோம். बारे में ध्यान करेंगे. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். मत्ती का 4वां अध्याय उसका 4वां वचन. இயேசு பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். यीशु ने उत्तर दिया, लिखा है मनुष्य केवल रोटी ही से नहीं परंतु हर एक वचन से जो परमेश्वर के मुख से निकलता है जीवित रहेगा. ஒவ்வொரு வார்த்தையிலும் हर एक शब्द से தேவன் நம்மை பிழைப்பூட்டுகிறார். प्रभु हमें जो जीवित रखता है. தேவனுடைய வசனத்தினுடைய காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும். और प्रभु के वचनों के बातों को हमें जांचना है. ஆண்டவர் அவர் எழுதி கொடுத்த வார்த்தை, அவர் பேசுகிற வார்த்தை எல்லாமே நான் வேதாகமம் முழுது பார்க்கும்போது அதில் ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. और प्रभु की ओर से दिया गया हर एक बातें, हर एक शब्द जो लिखा हुआ है, जो हमें बताया है, सब के अंदर जीवन है. அதில் நிறைய காரியங்களை ஜனங்கள் அனுபவிக்கிறார்கள். और उसके अंदर बहुत सारे बातों को लोगों ने अनुभव किया है. நிறைய ஜனங்களுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். बहुत लोगों के गवाही को मैंने सुना है. ஒரு வசனம் அந்த ஜனத்தினுடைய இருதயத்தில் பட்ட உடனே வசனம் வாழ்க்கையை மாற்றுகிறது. और एक शब्द इस कलाम का किसी मनुष्य को छू ले तो उसके जीवन को पूरा बदल அந்த देता है. வசனத்தை வாசித்த உடனே நடக்க முடியாது நடந்துட்டாங்க. और उस वचन को पढ़ते ही जो चल नहीं पाता था वो चलना शुरू किया. தேவனுடைய வல்லமை அந்த வார்த்தையிலிருந்து கிடைச்சிருக்கு. और प्रभु का सामर्थ उस शब्द से, उस वचन से मिला है. ஒருவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை நான் வாசித்தேன், எங்க வீட்டுக்குள்ள இருந்து கிரியை செய்த அசுத்த ஆவி ஓடிட்டு. और एक व्यक्ति कहता है, मैं इस वचन को मैंने पढ़ा, मेरे घर के अंदर रहने वाली उस अशुद्ध आत्मा का कार्य मेरे घर के अंदर से निकल गया. பெரிய அற்புதம் பாருங்க. एक बहुत बड़ा अद्भुत है. தேவன் பெரிய அன்பை நம் மத்தியிலே காண்பிப்பதற்கு அவருடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். प्रभु ने बहुत बड़े प्रेम को दिखाने के लिए अपने उसके वचन को देता है. கிதியோன் அந்த ஊழியத்தை சார்ந்தவர்கள், गिदियोन की सेवकाई में रहने वाले, அதே மாதிரி பைபிள் சொசைட்டி, बाइबल सोसाइटी, உண்மையிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். प्रभु जरूर ने आशीष करनी चाहिए. எல்லாருக்கும் அந்த வேதாகமம் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்கள் மூலமாக அதை செய்கிறார். और सब लोगों को कलाम मिलने के लिए उनके लिए प्रभु ऐसा कार्य करता है. வேதத்துல கூட अनेक இடங்கள்ல தேவன் தன்னுடைய வார்த்தையை சொல்லும்போது சொல்கிறார். इस कलाम के अंदर भी प्रभु बार बार जब अपने वचन को बताने के समय पर कहता है. லூக்கா 4:22ல ஜனங்கள் சொல்றாங்க. लूक 4:22 के अंदर भी प्रभु कहता है, கிருபையுள்ள வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். और उसके अनुग्रह के बातों को सुनकर लोग आश्चर्य करने लगे. ஒரு முறை மார்த்தாள், லூக்கா 10வது அதிகாரத்துல மார்த்தாள் இயேசுவானவரை வழியில பார்த்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். और लोग 10वें अध्याय पर मार्ता प्रभु यीशु को रास्ते पे देखकर अपने घर ले जाती है. ஒரே சந்தோஷம். उससे बहुत खुशी हुई. இயேசுவை மிகவும் நேசித்த ஒரு குடும்பம், और यीशु को बहुत अधिक प्रेम மிகவும் करने वाला வறுமையான ஒரு குடும்பம். और बहुत कंगालपन में रहने ஆனால் वाला ஆண்டவரை परिवार, நேசித்தார். लेकिन प्रभु से प्यार करते இயேசுவும் கூட थे. பாருங்க, लेकिन அந்த यीशु भी, குடும்பத்துல விசேஷமாக அந்த லாசருவை அவர் மிகவும் சிநேகித்தார். और उस यीशु भी उस लाजरस को बहुत अधिक प्रेम किया. ஆனா 10:42 லூக்கா சொல்லுகிறது, लेकिन लूक 44 के अंदर 4:42 के अंदर कहता है, மார்த்தாளே மார்த்தாளே, हे मार्ता நீ मार्ता, நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ तो வேதனைப்படுகிறாய். बहुत सारे बातों के बारे में चिंता करती है. ஆனா மரியாள் लेकिन मरियम தன்னை விட்டு எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார். और उसने एक अच्छे बाग को चुन लिया जो उससे कोई छीन नहीं सकता. அப்படிப்பட்ட என்ன பங்கு அவள் எடுத்துக்கிட்டார். और वैसे कौन सी बात को उसने ले लिया है. கொஞ்சம் வசனத்தை தியானிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வசனத்தை போதித்தார். और थोड़ा सा उस वचन को ध्यान करने के समय पर लिखा है कि वहां पर प्रभु उस घर के अंदर उस वचन, उसके घर के अंदर से वचन का प्रचार किया. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், வசனத்தை
வாசிப்பதும் கேட்பதும் தான் ஒரு நல்ல பங்கு. और वचन को सुनना और उससे बताना ही वो बहुत ही मुख्य बात है। ஒண்ணு நான் தியானிக்கணும், இல்லைன்னா பேசுகிற இடத்துல நான் கேட்கணும். या फिर मुझे ध्यान करना है या फिर जहाँ प्रचार होता है उसे मुझे ध्यान से सुनना தாவீது है। ராஜா 138வது சங்கீதத்துல दाऊद राजा भजन संहिता 138 के अंदर 2வது வசனம் சொல்லுகிறார், दूसरा वचन पर कहता ஆண்டவரே, है, சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் प्रभु सारे जो बड़े कार्यों से बढ़कर நீர் உம்முடைய வசனத்தை, வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். और तूने अपने वचन को बहुत ही बड़ा किया है। இந்த ரகசியத்தை தாவீது புரிஞ்சுக்கிட்டாரு. इस गुप्त बात को दाऊद पहचान எவ்வளவு लिया। அருமையான ஒரு மனிதன் பாருங்க. कितना महिमा का व्यक्ति இன்றைக்கு है। நமக்கு தெரியும், ஓஹோ, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு வழி வேதாகமம். और हर एक मनुष्य जानना चाहिए मेरे आशीष का कारण केवल यह कलाम है। இந்த வேதத்தை தியானித்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். और इस कलाम को जांच करेंगे तो जरूर मैं आशीषित पा சங்கீதம் जाऊंगा। 1, 2 அப்படித்தான் சொல்லுகிறது. भजन संहिता 1 और 2 यही कहता என்னுடைய है। வேதத்தை ஆசையோடு பாசத்தோடு இரவு பகலும் தியானித்தா என்ன வேலை செய்தாலும் உனக்கு ஆசீர்வாதம். और मेरे वचन को सुबह और शाम ध्यान करे तो जो भी आशीष तुम्हें चाहिए वो मिलेगा। சங்கீதம் 19 சொல்லுகிறது, भजन संहिता 19 कहता है, தேவனுடைய வசனம் வறுமையாய் திரும்பாது, அது கிரியை செய்கிறது. और प्रभु का वचन खाली नहीं लौटता, वो उसका कार्य का फल पूरा करता है। சங்கீதம் 103 சொல்லுகிறது, भजन संहिता 103 कहता ஆண்டவரே, है, உம்முடைய வார்த்தை எவ்வளவு இனிமையானது. प्रभु तेरा वचन कितना मधुर है। ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னை ஆதரிக்கிறது. हे प्रभु तेरा वचन मुझे तसल्ली देती உம்முடைய है। வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது. तेरा वचन मुझे जिलाता है। உம்முடைய வசனம் வானத்தையும் பூமியை நிரப்புகிறது. तेरा वचन आकाश और पृथ्वी को भरपूर करता है। உம்முடைய வசனம் வார்த்தையில இருக்கிற ஜீவன் அநேக ஆயிரமான ஜனங்களை போஷிக்கிறது. और तेरा वचन बहुतों के जीवन के फल को वो खिलाता है। இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல இருந்த ஒரு சில ஜனங்கள், यीशु मसीह के समय पर रहने वाला कुछ लोग, மத்தேயு 4:4, मत्ती के अंदर 4:4, லூக்கா 4:4, लूक ஒரு 4:4, மகிமையான வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லுகிறான். एक महिमा की बात को एक मनुष्य कहता है, ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள நீர் வருவதற்கு நான் தகுதி அல்ல. हे प्रभु मेरे घर के अंदर आने के लिए मैं तो योग्य नहीं। ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருங்க ஐயா, केवल तू एक शब्द कह दे, என் பிள்ளை பிழைச்சுக்கிறான். मेरा बच्चा बच जाएगा। ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். प्रभु को बहुत खुशी। எவ்வளவு மகிமையான ஒரு அந்த நம்பிக்கை இந்த மனிதன் பெற்றிருக்கிறார். कितनी महिमा का बात को इस मनुष्य ने पाया है। நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வேதாகமத்தில் உள்ள ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றிவிடும். हमारे घर के अंदर रहने वाला ये कलाम पूरे जीवन को बदल देता है। அதுதான் மகிமையான ஒரு வார்த்தை. और यही एक महिमा की बात है। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறதை குறித்து எபிரேயர் 6வது அதிகாரம் अब्राहम के साथ बातें करने के समय पर इब्रानियों का 13வது वचனம் சொல்லுகிறது, 13वां वचन कहता है, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது प्रभु जब अब्राहम को आशीष किया, கூட யாருமே இல்ல, அவர் தன்னில் தானே ஆணையிட்டு கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். और उसके साथ में कोई नहीं था, उससे कहा कि मैं मेरी शपथ खाकर तुझे आशीष करूंगा ही அப்படியே करूंगा। ஆசீர்வதித்தார். और वैसे ही आशीष भी கர்த்தருடைய किया। ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு வார்த்தை அவசியம். और प्रभु के वचन का उस आशीष को पाने के लिए उसका वचन रहना जरूरी है। வாக்குத்தத்தங்கள் அவசியம். वागदान जरूरी है। மிகவும் அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. और जरूर वो वचन कार्य करता है। ஆசீர்வாதம் எப்படி வரும்? आशीष कैसे मिलती है? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வாயினால சொல்லி அறிக்கை செய்து நம்பிக்கையோடு அதை பகிர்ந்து கொடுக்கிறார். और जब प्रभु के वचन को ध्यान कर कर उस वचन को पूरे विश्वास के साथ अंगीकार करना। பழைய ஏற்பாட்டுல யாக்கோபை குறித்து பார்க்கும்போது, पुराने नियम पर याकूब के बारे में जब देखते हैं, அப்பாட்ட எப்படியாவது ஒரு ஆசீர்வாதத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். और वो अपने पिता से एक आशीष कैसे ना कैसे ले लेकर के सोचता है। ஆண்டவர் கற்பத்தில் இருக்கும்போதே அம்மாட்ட சொல்லிட்டாரு, அம்மா உன்னுடைய குழந்தை இளையவன் ஆசீர்வாதமா இருப்பான். और प्रभु ने पहले ही उसके माता को गर्भ से ही कह दिया कि तेरा दूसरा बेटा आशीषित रहेगा। ஆனா ரெபெக்கா சொல்றா, மகனே அப்பாட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. लेकिन रेबेका कहती है तेरे पिता के पास एक आशीष है। அந்த ஆசீர்வாதத்தை நீ எப்படியாவது வாங்கணும். उस आशीष को तू कैसे ना कैसे ले நான் ले। சொன்னபடி செய்ப்பா. और तू मैं जो कहता हूँ ऐसे कर। அப்படி அவன் நம்பினான். और वैसे वो என் भरोसा किया, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்க வேண்டும். मेरे पिता का आशीष को मुझे लेना है। என்ன செய்கிறது? क्या करना है? மூத்தவனை வீட்டு விட்டு வெளியே வரட்டையா? क्या बड़े लड़के को घर से भगाना है? ஏசா விரட்டுங்கப்பா, ஏசா இருக்கிறதெல்லாம் எனக்கு எழுதித்தாங்க. ईशा को भगा दीजिए, जो भी है सब कुछ मुझे दे दो। அப்படியா? क्या वैसे? இல்ல, नहीं। ரெபெக்கா சொல்லுகிறா, அப்பாட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீ வாங்கு. और रेबेका कहती है कि पिता का आशीष को तू ले ले।
எப்படி வாங்குறது? कैसे लेना है? ஏசாவுடைய துணியை போட்டு, येशा के वस्त्रों को पहन ஏசாவை போல தன்னுடைய சரீரத்தை அலங்கரித்து, और येशा के समान अपने शरीर को श्रृंगार कर ஏசாவினிடத்திலே தகப்பனார் எதை எதிர்பார்க்கிறாரோ அதே போஜனத்தை தயார் செய்து கொடுத்து, ऐसा के पास पिता जो इच्छा करता है उसी भोजन को तैयार करके அப்படி கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க போகிறார். और वैसे ही वो आशीष को लेना चाहता है. யாக்கோபுக்கு பயம் வருகிறது. याकूब को भय आता है. ஒருவேளை என் தகப்பன் என்னுடைய சத்தத்தை கண்டு சபித்து விட்டார், मेरा पिता मेरी आवाज को सुनकर मुझे श्रापित किया तो அவருடைய தாயார் சொல்லுகிறார், उसकी माता ने कहा நிச்சயமா சபிக்க மாட்டாரு. जरूर। ஒருவேளை சபித்தால் அது ஏன் மேல வரட்டும், அது மேல வராது. वो श्रापित नहीं करेगा. यदि वो श्रापित करे वो அப்படியே श्राप मेरे पर போய் आए. அந்த ஆசீர்வாதத்தை வாங்குகிறார். वैसे ही जाकर उस आशीष को ले लिया. தயவு செய்து நாம் சிந்திக்க வேண்டும். हमें सोचकर देखना தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். और प्रभु के वो लोग उस वचन को कैसे उससे पा लेते हैं. ஆசீர்வதிச்சிட்டார், उसे आशीष कर दिया. நல்லா ஆசீர்வதிச்சிட்டார். சாப்பிட்டு बहुत बहुत ही अच्छा भोजन करके தடவி आशीष कर दिया. பார்த்தாரு, छू कर देखा. அப்பாவே சொல்லிட்டாரு, पिता ने कह दिया என் பிள்ளையினுடைய சரீரம் ஏசா மாதிரி தான் இருக்கு, इसका शरीर तो एसाव के समान ही ஆனா है, சத்தம் வந்து யாக்கோபு தான். लेकिन आवाज तो याकूब का है. ஆனா பரவாயில்ல, लेकिन कोई बात नहीं. எனக்கு ஏசாவை தான் ஆசீர்வதிக்கணும். और मुझे तो एसाव को ही அவன் आशीष ஏசான்னு करना. சொல்லுதான், वो कहता है कि मैं एसाव அப்படின்னு हूं. மனதார ஆசீர்வதி. और इसीलिए उसे पूरे मन से आशीष कर दिया. ஆசீர்வாதம் கிடைச்சது. आशीष मिल गया. என்ன நடந்தது? क्या हुआ? ஏசா சொல்லுகிறான், एसाव என் कहता है தகப்பனார் என்றைக்கு சாகுவாரோ அன்றைக்கு இவனை நான் போட்டு விடுவேன். जिस दिन मेरा पिता मर जाएगा उस दिन मैं इसे भी मार डालूंगा. என்ன நடந்தது? क्या हुआ? வீட்டை எழுதி கொடுத்துட்டாங்களா? क्या घर को लिख कर दे दिया? சொத்து எழுதி கொடுத்தாங்களா? या अपने जमीन को लिख दिया? எல்லா ஆசீர்வாதத்தை இழந்தவன் வெளியே போயிட்டானா? या आशीष को खोए हुए लोग उसे छोड़कर भाग எப்படி गए? ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார்கள்? कैसे उस आशीष को अनुभव किया है? ஏசப்பா சொல்றாங்க, यीशु कहता है ஐயா ரொட்டி இல்லையா, ये रोटी नहीं, தேவனுடைய வார்த்தையினால நீ ஆசீர்வதிக்கப்படுவ. प्रभु के वचन से तू आशीषित किया தேவனுடைய जाएगा. வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆசீர்வாதம் இருக்கு. प्रभु के मुंह से निकलने वाले हर एक शब्द से तेरी अगर नहीं आशीष पिழைப்பாய். होगी. उससे तू जीवित रहेगा. ஆனா யாக்கோபு வெளியே போகிறான். लेकिन याकूब बाहर जाता है. அது 28வது அதிகாரத்துல उत्पत्ति का 28वां अध्याय के अंदर ஒன்றுமில்லாமல் போகிறான், वो खाली हाथ जाता வெறுமையாய் है. போகிறான். खाली हाथ चला அவனுக்கு गया. பாதுகாப்பு ஒண்ணுமே இல்லை, उसका सुरक्षा कोई ஒரு नहीं था. வாகனம் கிடையாது, ना कोई ஒரு यात्रा के लिए வேலைக்காரன் उसका, ना கிடையாது, कोई नौकर था, ஒரு சாப்பாடு சரியா ना கிடையாது, कोई भोजन था, ஒரு துணிமணி ना கிடையாது. कोई सही वस्त्र था. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டவன், लेकिन आशीषित किया गया है. ஆசீர்வாதத்தை இழந்தவன் வீட்டுக்குள்ள இருக்கிறான், आशीष को खोया हुआ व्यक्ति घर के अंदर है. ஆசீர்வாதத்தை பெற்றவன் வெளியே போகிறான். लेकिन आशीष को पाया हुआ व्यक्ति घर से बाहर जाता என்ன है. இது ஒரு நியாயம்? ये क्या न्याय है? வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். कलाम को समझ ஆனா लें. உண்மை என்னது? उस पर सच बात क्या है? மலாக்கில கூட சொல்லுகிறான், मलाकी में भी प्रभु कहता ஒன்னாவது है, அதிகாரத்தில் சொல்லுகிறான், पहले अध्याय पर कहता है, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். मैं येशा को इनकार किया, याकूब से प्रेम किया. எப்படி அது நடந்தது? ये कैसे हुआ? அவர் போய் ஜெபம் பண்ணுகிறார். वो प्रार्थना करता है. யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है, ஆண்டவரே நான் வெறுமையாய் போகிறேன், हे प्रभु मैं खाली हाथ जाता हूँ. சாப்பாடு வேணும் ஐயா, मुझे भोजन எனக்கு चाहिए, துணி வேணும் ஐயா, मुझे वस्त्र चाहिए, எனக்கு பாதுகாப்பு வேணும் ஐயா. मुझे सुरक्षा चाहिए. ஐயோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிட்ட என்னதான் இருக்கிறது? और आशीषित पाए हुए व्यक्ति के पास क्या है? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என்னதான் இருக்கு? आशीषित पाया हुआ चीजें क्या है ஒரு उसके பக்கம் पास? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, एक तरफ प्रभु की आशीष, இன்னொரு புறம் அப்பாவுடைய ஆசீர்வாதம் दूसरी இருக்கிறது. तरफ पिता का आशीष भी வீட்டை है. விட்டு வெளியேறிட்டான், लेकिन घर से बाहर चला குறைஞ்சது गया. 20 வருஷம் வெளியே போயிட்டான். करीब 20 वर्ष तक वो बाहर रहा. வீட்டுல உள்ள அத்தனை சொத்துக்கும் அத்தனை தங்கம் வெள்ளி ஆடு மாடு எல்லாத்துக்கும் முதலாளி யாருன்னா ஏசா. घर के अंदर रहने वाले हर एक सोना चांदी और हर एक भेड़ बकरियों का हकदार कौन बन गया? एसाव. ஆசீர்வதிக்கப்பட்ட வெளியுமே இருக்கான். लेकिन आशीषित किया हुआ व्यक्ति घर से बाहर है, खाली है. பிரியமானவர்களே, சிந்தியுங்க. सो प्यारे परमेश्वर के बच्चों, सोचिए. வெளிப்படையான சொத்து தெரிகிறது, वो बाहर दिखावट में आपको दिखता है, அது ஏசா வச்சிருக்கிறான். लेकिन वो तो एसाव रखा है. பார்க்க முடியாத சொத்து இருக்கிறது யாக்கோபிடத்துல இருக்கு. और अनदेखी जो आशीष है वो याकूब के पास है. ஐயா காண்கிறது அழிந்துடும், காணாதது அழியாது. लेकिन जो दिखाई देता है वो नाश किया जाएगा, जो नहीं दिखाई देता वो आशीष बना रहेगा. நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? हमें वैसे आशीष है.
காண்கிற ஆசீர்வாதமா காணப்படாத ஆசீர்வாதம் दिखाई देने वाली आशीष है कि अंधे की आशीष है? ஏன் காணப்படாத ஆசீர்வாதத்தை இருந்தா பட்டினியா கிடக்கணுமா क्या अंधे की आशीष है तो हम भूखे रहेंगे? குறைவுள்ளவனா இருக்கணுமா क्या हम खाली रहेंगे? இல்லை ஐயா தேவன் அவனோடு இருந்தார் नहीं, प्रभु उसके साथ रहा। யாக்கோபு செய்கிற அத்தனையில ஆசீர்வாதம் இருந்தது याकूब करने वाले हर एक बात पर आशीष, செழிப்புள்ளவனாய் வருகிறார் और वो बहुत फलदारी बनकर ஒரு आया, பெரிய பரிவாரங்களோடு வருகிறார் बहुत बड़े परिवार के झुंड के साथ ராஜாவை आता போல है, வருகிறார் राजा के समान ஆனா आता है, ஆரம்பத்தில் வெளிப்படல लेकिन आरंभ में दिखाई न दिया, அது மறைவாய் இருந்தது वो गुप्त में था। ஆனா பைபிள் சொல்லுகிறது लेकिन बाइबल कहती है தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான் பிழைப்பான் प्रभु के मुख से निकलने वाला हर एक शब्द से मनुष्य आशीष किया जाएगा। இவ்வளவு மகிமையான ஆசீர்வாதத்தை நம்ம வீட்டுக்குள்ள வேதாகமத்தை வச்சுட்டு நம்ம ஆசீர்வாதத்துக்காக தவிக்கிறோம் और हम इतने महिमा के आशीष को हमारे घर के अंदर इस कलाम को रखते हुए हम बाहर आशीष के लिए யாராவது दौड़ते हैं। சொல்லுவாங்களா क्या कोई कहेगा? யாராவது என்ன மாதிரி செய்திருவாங்களா क्या कोई मेरे लिए कुछ कह देगा या कर யாராவது देगा? ஏதாவது கொடுத்தா வந்துருமா या कोई किसी को कुछ देंगे तो मिल जाएगा? நாம் ஏசாவை காட்டிலும் பைத்தியம் உள்ளவர்களா हम இருக்கிறோம் एसाव के समान से भी बढ़कर पागलपन के ஆனா समान। யாக்கோபு लेकिन என் याकूब, தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு मेरा पिता का आशीष मेरे என் पास है, தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு मेरा இருக்கு खुदा का आशीष मेरे அது पास है, வாக்குத்தத்தம் वो பண்ணப்பட்டது वागदान அது किया என்னிடத்தில் वो இருக்கிறது मेरे पास ही है। என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் मुझे प्रभु ने आशीष ஆண்டவரே किया। நான் வெறுங்கையாய் போகிறேன் मैं खाली हाथ जा रहा நான் हूँ, ஒரு கோலை வைத்துக் கொண்டு போகிறேன் मैं केवल एक लाठी लेकर जा ஆனா रहा हूँ, திரும்பி வருவேன் लेकिन जब वापस நான் लौट कर आऊंगा, ஆசீர்வாதத்தோடு வருவேன் मैं आशीषित किया நான் जाना படுத்த चाहिए। இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் और मैं जिस जगह पर यहाँ पर सोया था, इस जगह पर तेरा नाम की महिमा करूंगा। எல்லாவற்றிலும் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன் सारी चीजों से बढ़कर मैं तुझे आशीष தசம करूंगा। பாகம் கொடுப்பேன் दसवांश दूंगा। யோசித்து பாருங்க विचार करके யார் देखिए பாக்கியவான் कौन धन्य है। மத்திய 5வது அதிகாரத்துல मत्ती का 5वां கர்த்தர் अध्याय पर சொல்கிறார், प्रभु कहता है நீங்கள் பாக்கியவான் तुम धन्य हो, நீங்கள் பாக்கியவான் तुम धन्य हो, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான் तुम जो कंगाल हो तुम धन्य हो, இப்பொழுது துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான் अभी जो तुम दुखित हो तुम धन्य हो। அதை விட மகிமையான ஒரு வசனம் பாருங்க उससे भी महिमा का एक वचन है, தயவுசெய்து देखिए। அந்த வசனத்தை उस வாசிக்கலாம் वचन को पढ़ेंगे। மத்தேயு 13வது அதிகாரம் मत्ती का 13वां अध्याय 16 17 வாசிப்போம் 16 और 17 वचन ஒரு पढ़ेंगे। மகிமையான ஒரு வசனம் एक महिमा का वचन है। 16வது வசனம் மத்தேயு 13ல मत्ती का 13वां अध्याय के अंदर 16 वचन। இயேசுவானவர் பிரசங்கம் செய்கிறார் यीशु मसीह प्रचार करता है, ஜனங்கள் இருக்கிறார்கள் लोग बैठे हैं, சீசர்கள் இருக்கிறார்கள் शिष्य हैं, அவருடைய மனம் பொங்குகிறது उनका मन उकसाता है। ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் प्रभु के लिए एक அவர் बात, மனதார வாய் திறந்து वो சொல்கிறார் अपने पूरे मन से एक बात को कहता है, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் पर धन्य है तुम्हारी आंखें உங்கள் காதுகள் वे கேட்கிறதினாலும் देखते हैं और जो तुम्हारे कान सुनते हैं। அப்பா சொல்லுகிறார் நீங்கள் பாக்கியவான் प्रभु कहता है कि तुम धन्य हो। ஐயோ ஆண்டவருடைய பிரசங்கத்தை புரியாத ஒரு கூட்டம் இருக்கிறது प्रभु के समाचार को न समझने वाला एक झुंड है, ஆண்டவரை தள்ளுகிறார்கள் और प्रभु को वो दूर करते हैं, அவருடைய ரட்சிப்பை और உதாசீனப்படுத்தினார்கள் उसके उद्धार को वो लोग इनकार करते हैं। இன்றைக்கும் சீசருடைய உபதேசத்தை தள்ளுகிறார்கள் आज भी शिष्यों के उपदेश को दूर करते ஆனால் हैं, ஆண்டவர் சொல்லுகிறாரு लेकिन प्रभु कहता है நீங்க என்ன பார்க்கிற விதமே வித்தியாசம் क्योंकि तुम्हारी और मेरे जो नजर है वो अलग है, அவன் என்னை மரியா மாதிரி பார்க்காம और वो तो मुझे मरियम के पुत्र के நீங்களோ समान என்னை देखता है, தீர்க்கதரிசியாய் लेकिन பார்க்கிறீர்கள் तुम मुझे भविष्यद्वक्ता के नहीं, समान मेसिया देखते वाला हो, पात्र। तुम मसीहा करके देखते हो। அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றா वो समारिया स्त्री ஓ कहती है உலக ரட்சகர் வந்துட்டாரியா उद्धार करता आ गया ஒரு है, மேசியா ஐயா वो तो मसीहा है, அதங்க நம்ம ஊருக்கு கூட்டு और வந்து वो उसे हमें गांव के अंदर ले आए हैं। அதனால தான் கர்த்தர் சொல்றார் इसीलिए प्रभु कहता है நீங்கள் பாக்கியவான் तुम धन्य हो। 17வது வசனம் சொல்லுது 17वां वचन कहता है அநேக தீர்க்கதரிசிகளும் क्योंकि बहुत सारे भविष्यद्वक्ताओं நீதிமான்களும் और धर्मियों நீங்கள் காண்கிற என்னை और तुमने जो जिसे देखा उसे देखने के பார்க்க लिए ஆசைப்பட்டார்கள் और देखने की इच्छा की, கேட்க ஆசைப்பட்டார்கள் सुनने की इच्छा की, ஆனா அவங்க இப்ப என்னை பார்க்க இல்ல என் சத்தத்தை கேட்க இல்ல ना उन्होंने सुना ना उन्होंने मुझे देखा। இயேசுவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா क्या यीशु के बारे में आपने सुना அந்த है? வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்து நம்புகிறீர்களா क्या उसके वचन को हृदय पर रखकर भरोसा करते हो? நீங்கள் பாக்கியவான் आप धन्य हैं। ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நம்மை பின்தொடரும் अब्राहम ईसाक याकूब का वचन हमारा पीछा करता அந்த है, ஆசீர்வாதம் பின்தொடரும் वो आशीष हमारे पीछा करेगा। ஏசா அனுபவிக்கிற ஆசீர்வாதம் குறை உள்ளது एसाव का अनुभव करने वाला वो आशीष அந்த कभी சந்ததி वो அழிக்கப்படுகிறது संतान नाश किया गया, அந்த சந்ததி வம்சம் வரலவே இல்ல
वो संतान जो है दोबारा लिखा नहीं गया, ஆனா யாக்கோபு लेकिन याकूब தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். प्रभु से आशीषित किया हुआ, அவன் தேவனை தேடுகிற விதம் और वो வித்தியாசமானது. प्रभु को ढूंढने वाली बातें अलग வெறும் प्रकार கையாய் की थी। போனான். वो खाली हाथ गया, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை யாக்கோபுக்குள்ள இருந்தது. लेकिन वाग्दान किया हुआ वचन याकूब के अंदर था, வசனம் யாக்கோபுக்குள்ள இருக்கிறது. लेकिन वचन याकूब के अंदर था, சொத்து சுகமும் தங்கமும் ஏசாவின் இடத்தில் இருக்கு. लेकिन धन दौलत सब कुछ एसाव के पास था। தேவன் யாக்கோபோடு கூட இருந்தார். प्रभु याकूब के संग रहा, அவர் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஆசீர்வாதம் उसके இருந்தது. किए हुए हर एक काम के अंदर आशीष தேவன் அவனை உதவி செய்தார். प्रभु ने उसे मदद किया है, குறைவில்லாத செல்வம். बिना किसी कमी घटी का உங்களுக்கு धन। தெரியுமா, வேதாகமம் முழுவதிலும் क्या யாக்கோபு இஸ்ரேல் என்ற பெயர் தான் நிறைய இருக்கிறது. और आप क्या जानते हैं, इस पूरे कलाम के अंदर याकूब और इजराइल ये दो ही नाम बहुत बार है। நீங்கள் யாக்கோபுடைய ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். आप याकूब के उस आशीष को पाए हुए रहने ஏசாவை चाहिए, போல அல்ல. एसाव के समान ஏசா नहीं। காண்கிற ஆசீர்வாதத்தை பார்த்தான். एसाव दिखाई देने वाले आशीष पर ஆனா था, காணப்படாத ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு இருந்தது. लेकिन अंधे की आशीष याकूब के पास था। அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? उस आशीष को कैसे पा सकते हैं? மிகவும் சிறப்பானது. बहुत ही आसान அந்த है। யாரில் தெய்வ சமூகத்தில் காத்திருப்பது, प्रभु के समूह में सुबह सुबह बैठे மனதார रहना அப்பாவிடத்தில் பேசுவது, और पिता के पास पूरे मन से बातें வேதத்தை करना, வாசிப்பது, कलाम को पढ़ना, வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வது, वाग्दान को कबूल அதை करना, நம்பி நன்றி சொல்லுவது, उसको भरोसा करके धन्यवाद அவங்கதான் कहना, பாக்கியவான். वही तो धन्य है। அப்பா சொல்லிட்டாரு, पिता ने तो कह दिया, நீங்கள் பாக்கியவான். तुम धन्य हो, நான் என்ன நீங்க அடையாளம் கண்டுகிட்டீங்க. तुमने मुझे पहचान என் लिया है, பிரசங்கத்தை கேட்க तुमने உட்கார்ந்திருக்கீங்க. मुझे समाचार सुनने के लिए बैठे மார்த்தாடே हो। மார்த்தாடே, हे मार्ता, हे நீ मार्ता, நிறைய காரியங்களை குறித்து तो கவலைப்படுகிறாய். बहुत सारे बातों की चिंता आना करती है, मरियालो, लेकिन मरियम அழிக்கப்படாத, अविनाशी எடுக்க முடியாத और जो नहीं निकाल நல்ல ஒரு सकता, பங்கை वैसे अच्छे அவர் बात தெரிந்து को கொண்டார். उसने पा இன்றைக்கு लिया। நானும் கூட தெரிந்து கொள்ள வேண்டும். आज मुझे भी उसे पाना है। தேவன் மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். प्रभु ऐसे महिमा के आशीष को हमें देता है। ஆதியாகமம் 27:8 அப்படிதான் சொல்கிறது. उत्पत्ति का 27 के अंदर 8 में ऐसे लिखा है, தேவன் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். प्रभु ने उसे आशीष किया और बढ़ाया, ஒருவன் அவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. और कोई उसके समूह में खड़ा न रह அவன் सका, கொடுத்த, அதாவது தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்த இலவச கிஃப்டே அதிகமானது. और उसने अपने भाई को मुफ्त में जो तोहफा दिया वो बहुत अधिक है। கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். मसीहा हमारे संग है। ஆதியாகமம் 27:27 उत्पत्ति का 27 के अंदर 27 वचन, தயவு செய்து வாசிப்போம். उस वचन को पढ़ेंगे। 27:27 उत्पत्ति का 27वां अध्याय उसका 27वां वचन। அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். யாக்கோபு ஈசாக்கை முத்தம் செய்தான். उसने निकट जाकर उसको छूमा, याकूब ने ईसाक को छूमा, அப்பொழுது और तब ஈசாக்கு சொல்கிறார், ईसाक कहता ஓ है, என் மகனுடைய வஸ்திரத்தினுடைய வாசனை, और उसके मेरे बेटे के वस्त्रों की सुगंध, என் தெய்வம் ஆசீர்வதித்த வயல்வெளிகளின் வாசனை போல இருக்கிறது. और मेरे प्रभु ने जो मुझे आशीष किया उसके समान वो அந்த सुगंध है। தெய்வம் அப்படி மாத்திட்டாரியா. और प्रभु ने वैसा उससे அவர் बदल दिया, கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் மறைந்து போகிறார். और वो मसीहा के अंदर छुपा गया है, ஆட்டுக்குட்டிக்குள்ளாக இருக்கிறார். उस मसीहा के उस मेमने के अंदर आ चुका। நாமும் ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்டுக்குட்டி, அவர்தான் ஆட்டுக்குட்டி. और वही मेमना है, उस यीशु मसीह ही मेमना है, அவருக்குள்ள நம்ம மறைந்து கொள்வோம். उसके अंदर हम अपने आप को छुपाएं, நாமும் கூட ஆசீர்வதிக்கப்படுவோம். और हम भी आशीषित அந்த किए இயேசு जाएंगे, என்ற நாமத்துக்கு உள்ளாக மறைக்கப்படுவோம். और वो यीशु के नाम के अंदर छुपाए அதுக்குள்ள जाएंगे, ஒளிந்து கொள்வோம். उसके अंदर अपने आप को छुपाएंगे, நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். हम आशीषित किए அப்போஸ்தலன் जाएंगे। பவுல் பேசுகிறார். प्रेरित पौलुस पत्रस कहता 2 है, கொரிந்தியர் 14 சொல்கிறார், दूसरे कुरिन्थियों का दूसरा अध्याय நாங்கள் 14वां சொல்லுகிற वचन, சுவிசேஷம் हम जो कहते हैं அது यीशु ரட்சிப்பு समाचार, மட்டுமல்ல, यह केवल उद्धार का नहीं, வாசனை, वो एक सुगंध அது है, ஜீவ வாசனை और वो கொடுக்கிறது. जीवन का सुगंध देता அது है, ரட்சிப்பை கொடுக்கிறது. वो उद्धार देता है, மகிமையான ஒரு ஆசீர்வாதம். महिमा का एक आशीष है। இது எல்லாம் தேவன் நம்மளோடு கூட தருகிறார். ये सारी बातें प्रभु हमें देता है। ஆகவே इसीलिए நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? हम किस प्रकार के होने चाहिए? ஆண்டவர் சொல்கிறார், प्रभु कहता है, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். और मेरे मुख से निकलने वाले हर एक शब्द से मनुष्य बचा நீங்களும் रहेगा। நானும் பிழைப்பதற்கு, आप और मैं बचे रहने के लिए, மற்றவர்களையும் பிழைக்க வைப்பதற்கு, और दूसरों से भी बचे रहने के लिए, மற்றவங்களையும் நம்ம பிழைக்க வைக்கணும். दूसरों को भी हम बचाना चाहिए। எபேசியர் நிருபத்துல इफिसियों की किताब के अंदर அப்போஸ்தலன்
பவுல் 4வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார். प्रेरित पौलुस 4थे अध्याय पर कुछ बातों को कहता है। எபேசியர் 4வது அதிகாரம் इफिसियों का किताब 4था अध्याय 28 29 சொல்கிறார். 28 और 29 वचन ஆகவே कहता ஆண்டவரை है। ஏற்றுக்கொண்ட நீங்க இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? और इसीलिए प्रभु की ओर से चुने गए लोग आपको இனிமே क्या करना है? திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது, चोरी करना नहीं चाहिए, இல்லாதவங்க கொடுக்கணும், और जिसके पास नहीं है उसे दें, நல்ல வேலை செய்யுங்க, अच्छा काम कीजिए, கெட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. और अशुद्ध शब्द तुम्हारे मुंह से ना निकले, அப்படின்னா உலக பிரகாரமான வார்த்தைகளை பேசாத, दुनिया की बातों को ना बातें करें, அவிசுவாச வார்த்தைகளை பேசாத, अविश्वास के बातों को ना करें, சாபமான வார்த்தைகளை பேசாத, श्रापित बातों को ना நல்ல करें, வேத வார்த்தைகளை பேசு. अच्छे वचन शब्दों को बताएं, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை और கொண்டு வரும். वही तुम्हारे जीवन में आशीष को ले आएगा। கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். प्रभु वैसे आशीष को हमें देगा। ஏசாவினிடத்தில் ஆசீர்வாதம் இருந்தது, एसाव के पास आशीष तो था, அவனும் அழிந்தான், அவனுடைய வம்சம் அழிந்து वो விட்டது. भी नाश हो गया, उसके वंश भी ஆனா नाश हो गए। யாக்கோபுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டது. लेकिन याकूब का वंश आशीष किया गया। கிறிஸ்து அந்த வம்சத்தில் வருகிறார். मसीहा उस वंश में जन्म लेता இன்றைக்கும் है। அந்த வம்சம் வளர்கிறது. आज भी वो वंश जीवित है। பைபிள்ல நாங்க ரோமர் 3வது அதிகாரம் रोमियो का 3रा अध्याय முதல் வசனம் சொல்கிறது, इसका पहला वचन ஐயா कहता है, யூதருடைய அல்லது இஸ்ரவேலுடைய மேன்மை என்ன தெரியுமா? और इजरायलियों की महिमा क्या है आप जानते हो? தேவனுடைய வார்த்தை அவங்கிட்ட வந்தது, அதுதான் மேன்மை. और वो प्रभु का वचन उन्हीं के पास आया, यही तो महिमा की என்ன बात வந்திருக்கு? है। क्या आया है? வார்த்தை. वचन आया है। ஆண்டவர் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் प्रभु सारे बातों से தன்னுடைய बढ़कर வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். अपने वचन को बहुत ही आदर அதை किया है। மிஞ்சி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். उससे बढ़कर आपके लिए कोई आशीष வேற नहीं வழியே रहेगा। இல்ல. और कोई रास्ता ना है। யாராவது என்ன மாதிரி செய்துட்டா, और कोई किसी ने कुछ कर दिया, ஏதாவது சொன்னா வருமா? क्या कुछ कह दिया तो होगा? ஒண்ணும் நடக்காது. कुछ नहीं होगा। அப்படியே வந்தால் அது அழிந்து போகும். वैसे भी वो आएगा तो नाश किया जाएगा। தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் लेकिन प्रभु की ओर से देने वाली அது आशीष நிரந்தரமானது, वो निरंतर அது रहेगा। ஆரோக்கியமானது. वो चंगाई का அது நமக்கு रहेगा। மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை केवल கொண்டு வரும். हमारे लिए नहीं बल्कि दूसरों के लिए भी आशीषित होगी। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है, என்னுடைய வசனம் வெறுமையாய் திரும்ப. मेरा वचन खाली नहीं लौटता। ஆகவே கேட்கிற வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாயிருங்க. और इसलिए सुनने वाले वचनों के द्वारा और बहुत ध्यान से रहो। ஆண்டவர் லூக்கா 8லையும் लूक 8 अध्याय के अंदर, மத்தேயு 13லையும் விதைக்கிற நோமையில சொல்லுகிறார். मत्ती 13 अध्याय के अंदर भी நீங்கள் वो கேட்கிற बोझ होने वाले के बारे வார்த்தைகளை में कहता है। குறித்து கவனியுங்க. और जो वचन तुम सुनते हो उसको ध्यान से सुनो। ஆசீர்வாதமா இருக்கணுமா? क्या आशीषित रहना है? சுகமா இருக்கணுமா? क्या चंगाई से रहना है? வேதத்தை வாசியுங்க, तुम कलाम को पढ़ो, அறிக்கையிடுங்க. उसे कबूल करो। தேவனுடைய வசனம் வல்லமை இருக்கிறது, प्रभु के वचन के अंदर அது सामर्थ्य है। ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். वो आशीष तुम्हें ले आएगा। உங்களுக்கு தெரியுமா, அந்த வசனத்தை வாசிட்டே இருந்தா படுக்கையில கிடக்கும் கூட எரிச்சிருந்தாங்க. और क्या आप जानते हैं, इस वचन को सुनते सुनते बिस्तर पे पड़े रहने वाले भी उठ जाते हैं। கரண்டு புரண்டானதாலும் சரியாயிருது. और जो टेढ़े पेढ़े हैं वो सही हो जाता இது है। நடக்கிறது ஐயா. ये हो रहा है। வசனம் கிரியை செய்கிறது. वचन कार्य करता है। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, மரியாள் मरियम நல்ல வார்த்தைகளை கேட்டு अच्छे बातों में நல்ல இடத்தை सुनकर பிடிச்சுக்கிட்டா. अच्छे स्थान को पकड़ लिया। இயேசுவானவர் சொல்லுகிறார், यीशु ने कहा, வெறும் அப்பத்தினால் அல்ல, केवल रोटी से தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான், ஆசீர்வாதமாயிருக்கும். प्रभु के मुख से निकलने वाले हर एक शब्द से मनुष्य जीवित रहेगा, आशीषित किया கர்த்தர் जाएगा। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். प्रभु वैसे महिमा के आशीष को हमें ஜெபம் देंगे। பண்ணுவோமா? क्या हम प्रार्थना करें? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? कितने लोगों को आशीष எத்தனை चाहिए? பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? कितने लोगों को आशीष எத்தனை चाहिए? பேருக்கு ஆரோக்கியம் வேணும்? कितने लोगों को चंगाई எத்தனை चाहिए? பேருக்கு கடன் வாங்க கூடாது? कितने लोगों को दूसरों से उद्धार नहीं लेना है? பைபிளை கையில எடுங்க, बाइबल को हाथ में ले लीजिए, வாசிங்க, उसे पढ़िए, நன்றி சொல்லுங்க. धन्यवाद दीजिए। சங்கீதம் 103 சொல்றாரு, बच्चों से 103 ஓ में என் कहता है, ஆத்துமாவே கர்த்தரை हे ஸ்தோத்திரம். मेरा मन प्रभु यहोवा को धन्य எவ்வளவு कहे। நன்மை செய்திருக்கிறார். कितना भलाई என் किया, நோயெல்லாம் தீர்த்துட்டாரு. मेरे सारे बीमार को दूर कर दिया, எனக்கு புதிய பலத்தை தந்திருக்கிறார். और वो मुझे नए सामर्थ्य देता நன்றி है। சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. धन्यवाद करते रहिए, धन्यवाद உலகத்தில் करते உள்ள रहिए। எல்லா ஜனங்களை காட்டிலும் दुनिया में रहने वाले सारे लोगों से தேவ बढ़कर பிள்ளைகளை மகிமையாய் வைப்பார். प्रभु अपने बच्चों को महिमा में रखेगा। நல்ல இயேசப்பா ஸ்தோத்திரம். अच्छे प्रभु இந்த धन्यवाद। விலையேறப்பட்ட வேதாகமத்துக்காக நன்றி. इस कीमती वचन को कलाम के लिए வாசிக்கிற धन्यवाद। ஒவ்வொரு ஜனமும்
ஆசீர்வாதமா इसे இருக்கட்டும். पढ़ने वाले हर एक लोग आशीष पाए, சுகத்தோடு இருக்கட்டும். चंगाई से रहे, வேதனை நீங்கி சுகமா இருக்கட்டும். कलाओं का दुख निकल कर शांति से बने அடங்காத रहे। பிள்ளைகள் அடங்கட்டும். जो आज्ञा नहीं मानते वो बच्चे आज्ञा தவறான माने வழிகள் மாறட்டும். और गलत रास्ते सुधर जाए। ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ பிரசன்னத்தினால் हर एक நிரப்புங்க. घर के अंदर आपकी प्रशंसा से भर दीजिए। வேதம் சொல்லுகிறது. कलाम कहता எல்லா है பிரஸ்தாபத்தை காட்டி सारे चीजों से தேவன் बढ़कर தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். प्रभु अपने वचन को महिमा में रखा है। ஆண்டவரே, எத்தனை வீடுகள்ல நல்ல வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். प्रभु कितने घरों के अंदर उस वचनों को लिख के रखा, அந்த வசன கிரியை செய்யட்டும். वो वचन कार्य ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. आशीष के साथ भर दीजिए। ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு உள்ள ஆசீர்வாதம், अब्राहम, इसहाक, याकूब का இயேசு आशीष, கிறிஸ்துக்குள்ள சகல ஆசீர்வாதம் यीशु मसीह के अंदर सारा நம்முடைய आशीष பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். आपके बच्चों को கடன் मिले। வாங்காத வாழ்க்கையை செய்யுங்க. बिना उद्धार का जीवन जीवन என்னுடைய बिताने। ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக हमारी நன்றி. प्रार्थना को सुनकर प्रभु आज्ञा देने के लिए இயேசு धन्यवाद। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, ஆமென். आमीन।